ஹாய் ஆல், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது என்னென்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அ குரூப் ஆஃப் டேட்டா. மல்டி டேட்டாஸ் வந்து ஒரு ஒரு சர்டைன் என்விரான்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கா தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 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 ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா எல்லாம் ஒரு சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸை அது வந்து என்னென்னா ஒரு கம்ப்யூட்டரில் மேக் பண்ண போகுது. அதான் என்ன சொல்கிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ குரூப் ஆஃப் டேட்டா, group of the data elements. At the same time, the datas have a addresses. In real world we are have a say addresses such as same point. So data have also have a addresses. So data have a addresses. இப்போ என்னென்னா, இப்போ டேட்டாஸை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை வந்து அது வந்து மேக் பண்ண போகுது, அதுக்காக. இப்போ நம்ம மொபைல்லையே நார்மலாக ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோன்னா அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், நாளைக்கு அதை நம்ம மெமரிஸை எடுத்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு. அட் தி சேம் டைம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கோ நம்ம வந்து ஒரு வீடியோஸை மேக் பண்ணி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்காக இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, particular way of organizing data in a computer, it can be used to effectively. It can be used to எஃபெக்டிவாக ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம டேட்டாஸ்லாம் கலெக்ஷன் பண்ணுறோம். அதுதான் இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து டேட்டாஸ் அங்கங்கே அப்பப்போ அட் தி சேம் டைமில் நான் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா, நான் அப்போ போய் நான் தேடி ஒவ்வொரு டேட்டாஸும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னா அது எனக்கு டைமும் இதுவாகும், வேஸ்ட் ஆஃப் டைமு. அதுக்காக இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் மொத்தமாக டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்க போகும்போது அது எப்போ வேணுமோ நான் வந்து அந்த டேட்டாஸை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, இது ரிடியூசஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்போ வந்து நான் ஒரு டேட்டாவை வந்து இப்போ எனக்கு ஒரு விஷயத்துக்கு தேவை, அந்த ஆக்ஷனுக்கு தேவை அப்படின்னா, அந்த டேட்டாவை நம்ம மல்டி ஸ்பேஸில் D:, C:, E: எல்லாத்துலையும் நான் சேவ் பண்ணி வைக்கும்போது எனக்கு வந்து நான் ஒன்று நான் தேடி போய் அதை போய் நான் எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ நான் சேம் ஃபோல்டரில் ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வந்து என்னோடய டைமையும் சேவ் பண்ணும், அட் த சேம் டைம் ஸ்பேஸையும் ரெடியூஸ் பண்ணும். ஒரு இடத்துல மட்டுமே அது ஒரு ஸ்பேஸில் மட்டுமே அது வந்து எல்லாம் வந்து சேவ் ஆகிக்கும். இதுதான் வந்து வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீட்ஸ் ஆஃப் தி டேட்டா. நீட்ஸ் ஆஃப் தி டேட்டாவோட நீட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா நீட்ஸ் ஆஃப் தி டேட்டா என்னென்ன அப்படின்னா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன் இஸ் ஈஸியாக அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த டேட்டா வேணாம், இல்லை நான் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதோ சம் ஆக்ஷன்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மாடிஃபிகேஷன் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ரிக்வயர்ஸ் லெஸ் டைம். ஸோ ஈஸியாக அதை வந்து மாடிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து லெஸ் டைம், டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் மோர் டைம்ஸ் வந்து இட்ஸ் நாட் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்டு ஒன், சேவ் ஸ்டோரேஜ் மெமரி ஸ்பேஸ். நீட்ஸ் வந்து ஈஸியாக மெமரிஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம், அதோட ஸ்பேஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து ஒன், டேட்டா ரெப்ரசன்டேஷன் இஸ் ஈஸி. அந்த டேட்டாஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஐ மீன் இப்போ வந்து எங்கே இருக்குது, நம்ம அது வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது வந்து ஈஸியாக அஸ் அ சேம் டைம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் இஸ் ஈஸி. வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஈஸி ஆக்சஸ் டு தி லார்ஜ் டேட்டா பேஸ். இதோட நீட்ஸ் என்னென்னா, ஈஸியாக எந்த ஒரு லார்ஜ் டேட்டா பேஸஸையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஈஸி ஆக்சஸ் டு தி லார்ஜ் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் and types of the data structure. இப்போது கிளாசிஃபிகேஷன் அண்ட் டைப்ஸ் இஸ் த சேம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி டேட்டா ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சேம். ஸோ எக்ஸாமில் நம்ம கேட்டால் ஈஸியாக, ஸோ நம்ம வந்து ஓகே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். Next one, non-linear. Next, linear data structure na என்னன்னு பார்க்கலாம். இப்போ linear data structure na என்னன்னா, elements are arranged in one dimension, means one way வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரே இதில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் இருக்கும், எண்டு இருக்கும், பாயிண்டர் இருப்பாங்க, அங்கே டேட்டா இருக்கும். அது மாதிரி ஸ்ட்ரெயிட் வேல வந்து அங்கே ஸ்டோராக இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஒன் டிமென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா லிஸ்ட், stack, queue and etc. The three list, stack, queue is a very important. இப்போது நம்ம அந்த லிஸ்ட், ஸ்டாக், queuன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த மல்டி டிமென்ஷன். ஐ மீன்ஸ் ஒன் டு மெனி, மெனி டு ஒன். இப்போ ஒன் டு மெனினா ஒன் எலமெண்ட் டு மல்டி. இப்போ எக்ஸாம்பிள், ஒன் எலமெண்ட், திஸ் இஸ் ஒன் எலமெண்ட் A is connected with the two elements B and C. This is a non-linear data structure. Suppose another one example, B, C, it's a combined with the A. So this is another one type, one to many, at the same time many to one. This is a non-linear data structure. The elements are stored in the one to many, many to one way. Okay, for example, tree, graph, and it's a table, etc. Did you know it's a tree graph? Tree is nothing but parents, child, and it's a B have a D and E. A is a parent node, it's a B and C are child node. This is have a B also a parent node, this is a D and E child node. This is a tree. So the tree data are stored in the way of the tree. ஸோ ட்ரீ மாதிரியே போயிட்டு டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும்.
எதுலனா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில். எப்படி வேணால் திஸ் இஸ் நாட் ஆர்டர் இல்லாமல் அங்கங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிறது. அந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவை கிடையாது. இதுன்றப்ப அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் ட்ரீ ஷேப்லேயோ கிராஃப் ஷேப்லேயோ. கிராஃப்லாம் டிட்டினோ கிராஃப் திஸ் இஸ் data the store is 0 1 2 3 0 1 2 3. So this is have a multi type. So sometimes it is a the safe more graphs is there. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் வந்து இப்போ வந்து வீடியோவில் வந்து நான் அந்த ஃபோட்டோஸை கொடுக்குறேன் இதோட டைப்ஸ் என்னென்னுட்டு. நம்ம பார்க்க போகிறது என்ன, மோஸ்ட் பாப்புலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா அரே. இப்போது அரேனா என்னென்னா, அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் திங், கலெக்ஷன் ஆஃப் தி டேட்டா ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன், இப்போ வந்து அதில் வந்து அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, சேம் டேட்டா டைப்பில் நம்ம வந்து எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ். Items of the same data types. இப்போது அந்த அரேல நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து அந்த டேட்டாவை நம்ம வந்து கால் பண்ண போகிறோன்னா, அதோட வந்து அட்ரஸ் வச்சு தான், அட்ரஸில் இருக்க எலமெண்ட்டை வச்சு தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டேட்டாவை வந்து நம்ம கால் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன செய்ய போகிறோம், அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த அரே வந்து கான்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன் சொல்கிறோம். மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இதில் இருக்க இது வந்து 0ன்றது அதோட அட்ரஸ்ஸு, எலமெண்ட்டோட 0ங்கிறது அதோட எலமெண்ட்டு, இது வந்து அதோட அட்ரஸ்ஸு, இது வந்து அதோட வேல்யூ. இப்போ சப்போஸ் நம்ம அதை கால் பண்ணணும் அப்படின்னா A0 அப்படின்னு தான் கால் பண்ணணும். அப்போ நம்ம கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ வந்து என்ன வரும்னா 201 அப்படின்ற வேல்யூ ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 204ன்ற வேல்யூ எனக்கு வரணுன்னா நான் எப்படி கால் பண்ணால் அதில் என்ன இருக்குது அப்போ E4ன்ற வேல்யூ இது பண்ணோன்னா ஆப்வியஸாக 205ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்படி தான் அரேயில் வந்து வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து 201 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம கால் பண்ண முடியாது. அதுக்குள்ளே எலமெண்ட் என்ன, அதோட எலமெண்ட்டோட நேம் என்ன, அதோட அட்ரஸோட நேம் என்ன, அதை வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிங்க்டு லிஸ்ட். இப்போது லிங்க்டு லிஸ்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் எ அன்லைக் அரே மாதிரி இருக்காது. அரே மாதிரி கான்டிகுவஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகாது. நாட் ஸ்டோர்டு இன் கான்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன். இங்கே வந்து அங்கே டேட்டாஸில் எலமெண்ட்ஸோட நேமு, அதோட வேல்யூ, அதை வச்சு நம்ம கால் பண்ணுறோம். இங்கே வந்து எப்படின்னா, எலமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் இன் தி பாயிண்டர் எலமெண்ட்ஸ் ஆர் வித் இன் தி பாயிண்டர்ஸ் வச்சு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் இப்போது இது வந்து ஸ்டோர் ஆகிருக்க விதம். இப்போது இது வந்து இங்கே தான் டேட்டா இருக்கும், ஏல தான் டேட்டா இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு, ஐ மீன் இந்த வேல்யூவும் இதுவும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கின்ற பாயிண்டர், இட்ஸ் இண்டிகேட் ஏ பாயிண்டர். ஸோ நெக்ஸ்ட்டு
இங்கே திஸ் இஸ் வந்து நெக்ஸ்ட்டு எம்டியாக இருக்கும். இது வந்து எம்டியாக இருக்கிறது சியோட கனெக்டாக இருக்கும், இந்த அட்ரஸும் இந்த அட்ரஸும். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு எம்டி பாக்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டி இங்கே ஒரு ஸோ எக்ஸெட்ரா. இதுதான் இதோட ஹெட்டுன்னு சொல்கிறோம். இந்த மெமரி லொக்கேஷனோட ஹெட்டு வந்து இதுதான். இது வந்து நல்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இது வந்து நல் பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போது இங்கே எலமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது இங்கே பாயிண்டர் தான். ஸோ இதுவும் இந்த இதோட அட்ரஸும் இந்த எம்டி இது வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட எலமெண்ட் வந்து இது ஹெட்டுன்னு சொல்கிறோம். இதோட இது வந்து எலமெண்ட் நேம். இங்கே டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இதோட இது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பாயிண்டர். அடுத்து வந்து ஸ்டாக்குன்றது என்னென்னா, ஸ்டாக் வந்து என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் ஏ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸ்டாக் வந்து என்ன, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் அவுட் ஃபார்மில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இப்போ நோட் வந்து நம்ம மிஸ்ட்டை வந்து நம்ம திருத்துறதுக்கு நம்ம வைக்க போகும்போது இப்போது எப்படின்னா இப்போ வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டே இருக்கோமா, அப்போது ஃபஸ்ட்டு வைக்கிறவங்க நோட்டுக்கு மேலே அடுத்தடுத்த நோட்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறோம். அப்போ எது லாஸ்ட்டாக வைக்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். சரியா? இதான் வந்து இதில் இன்சர்ஷன் டெலிஷன் வந்து பெர்மிட்டட். இதில் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் இந்த டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்லி ஒன் எண்ட் ஆஃப் தி லிஸ்ட், எண்டில் தான் இதில் வந்து டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இதில் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் வந்து இதில் வந்து நம்ம அதை வந்து பர்மிட் பண்ண முடியும், அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பிக்சர் நான் ட்ரா பண்ணுறேன். 1 2 3 4. சரியா? இங்கே 5ன்ற வேல்யூ இருக்குது, இங்கே 6ன்ற வேல்யூ இருக்குது, இங்கே 9 2 1. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 0 1 2 3 4. இப்போது இதுக்கு வந்து இதுதான் டாப்பு, இதுதான் டாப்பு. இந்த ஸ்டாக்கில் இதுதான் டாப்பு. இது ஸ்டாக்குக்கு உண்டான டயக்ராம்னால ஸ்டாக் டயக்ராம். இப்போது இதுதான் நான் வந்து இப்போ நான் இங்கே வந்து 1 2 3ன்ற வேல்யூ நான் அடுக்கி வச்சுட்டே வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் எக்ஸாம் தான் நான் சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நான் இது பண்ண வரும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ளதை ரிமூவ் பண்ண மாட்டேன். ரிமூவ் பண்ணால் இது வந்து நல் ஸ்டாக்காக ஆகிடும். அதனால் இந்த லாஸ்ட் பொசிஷனை தான் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாவோ டெலீட் பண்ணுறதா இருந்தாவோ நான் சொல்லுவேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும்னா இதில் தான், இப்போ நான் ஒரு 10ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னா இதில் தான் இன்சர்ட் பண்ணுவேன். டெலீட் பண்ணுறதுனால இருந்தாலும் இந்த எனக்கு 10 வேணாம் அப்படின்னா இதில் தான் டெலீட் பண்ணுவேன். இதுதான் வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டு. இன்சர்ட் பண்ணுறதை இங்கே இன்சர்ட்ன்றாங்க, டெலீட் பண்ணுறதை டெலீட்றாங்க. எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்போவுமே ஸ்டாக் வந்து எம்டியாக தான் இருக்கணும். ஸ்டாக் ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ அப்படி வரணும். இப்போ 0ல் இருந்தால் இங்கே இருந்தால் மெமரி லொக்கேட் ஆகும், மேலேருந்து லொக்கேட் ஆகாது. 0 1 2 3 4 அப்படி லொக்கேட் ஆகிருக்கும். கீழே எண்ட் ஆஃப் த இதில் தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் டெலீட் பண்ணுற ப்ராசஸை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது தான் என்ன, இனிஷியலைஸ் தான் ஸ்டாக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக்கு அப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா புஷ் பண்ணுறோன்னா என்னென்னா ஒன்றை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ஷன் கீழே வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாப்புன்றதை என்ன செய்ய போகிறோம், டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் டெலீட் பண்ண போகிறோம். அடுத்து பீர் டு டாப் அப்படின்னா என்னென்னா, பீர் டு டாப்னா என்னென்னா அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா,
ரிட்டர்ன்ஸ் டாப் எலமெண்ட் ஆஃப் தி ஸ்டாக்கு. இங்கே இருக்க ஸ்டாக்கோட டாப் எலமெண்ட் என்னது 1. ஸோ அதோட எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். அதோட அட்ரஸ் வந்து என்னது 4. இப்போ 4 ஆஃப் நான் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகுனா அதோட எலமெண்ட் என்ன எனக்கு 1. ஸோ அது வந்து எனக்கு ரிட்டர்ன் த டாப் எலமெண்ட்டு. இந்த ஸ்டாக்கில் உள்ள டாப் எலமெண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இது வந்து பீர் டு டாப்பு. இப்போ 4க்கு நேரம் இங்கே இருக்குது 1ன்ற வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஸ் எம்டி. இது என்னென்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்டாக் இஸ் எம்டி எல்ஸ் ஃபால்ஸ். இப்போது சப்போஸ் இப்போ ஸ்டாக் வந்து மேலே எம்டியாக இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து ஃபால்ஸ் அப்படி இல்லாட்டி எம்டியாக இல்லை அப்படின்னா இது ஃபால்ஸுன்றதை ரிட்டர்ன் பண்ணும். 5 ஆப்ரேஷன்ஸ் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ், புஷ், பாப், பீர் டு டாப் இஸ் எம்டி. புஷ்ஷுங்கிறது இன்சர்ஷன் பண்ணுறது, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது. பாப் வந்து டெலிட் பண்ணுறது. பீர் டு டாப்னா டாப் எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. அதுதான் இஸ் எம்டினா என்னென்னா இது வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூவை இது பண்ணும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்ற விஷயத்தை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு க்யூன்றது இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் என்னென்னா ஆப்வியஸாக யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களே வந்து அந்த எலமெண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஒரு எக்ஸாம்பிள் கன்சியூமர்ஸ் இன் க்யூவில் நின்று நம்ம எந்த பொருள் எந்த திங்ஸ் வாங்குறா இருந்தாலும் பொருட்கள் வாங்குறா இருந்தாலும் க்யூவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். யார் ஃபஸ்ட்டு க்யூவில் போகிறாங்களோ அவங்க தான் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டேட்டா அலோகேஷன் எப்படி இருக்குன்னா 7 2 6 9 1. இதோட மெமரி அலோகேஷன் 0 1 2 3 4. திஸ் இஸ் ஆல்சோ எம்டி. இது வந்து அதில் வந்து டாப்புன்ற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு ஸ்டாக்கில். இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், முன்னாடி பின்னாடி, ஃப்ரண்ட்டை முன்னாடி ரியர்ன்றது பேக் அப்படின்னு சொல்கிறோம். 4 ஆப்ரேஷன்ஸ் ஆர் தேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்கியூ வந்து என்னென்னா ஆட்ஸ் ஆன் ஐட்டம். இதில் வந்து இந்த க்யூவில் வந்து நம்ம என்னென்னா லாஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து ஐட்டம்ஸ் வந்து இது பண்ண முடியும். என்கியூனா என்ன ஆட்ஸ் ஆன் ஐட்டம் வந்து நம்ம வந்து இப்போ பின்னாடி நம்ம வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஒரு 4 or 5 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் அதுலேயும் 6 ஐட்டமாக நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணால் அது 6 ஐட்டமாக தான் வரும். இப்போது இந்த க்யூவில் வந்து நம்ம வந்து முன்னாடி தான் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். பாப் பண்ணுறதா எதாக இருந்தாலும் சரி, இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி வந்தனால முன்னாடியே வந்து இப்போ நான் அதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இந்த 4 and 5 எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை பற்றி இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு எதை ஆட் பண்ணுறோமோ அதையே ஆட் பண்ணி அதுவே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துடும். ஆட் பண்ணுறதாலும் ஃபஸ்ட்டே, டெலீட் பண்ணுறதாலும் ஃபஸ்ட்டே. அதான் என்கியூவில் வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸை வந்து ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஓவர்ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஓவர்ஃப்ளோ ஆகுது. அது எப்போனா க்யூ இஸ் ஃபுல். க்யூ வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லணும்னா இது வந்து க்யூ வந்து ஓவர்ஃப்ளோவாக ஆயிடுச்சு. ஆல்சோ ஓவர்ஃப்ளோ. அடுத்து டிக்யூவில் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அப்படி தான் ஆர்டர் பண்ண முடியும். சரி, எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே தான் எடுக்க முடியும். இது வந்து டெலீட் பண்ணுறது, டெலீட்டோ ரிமூவ் பண்ணுறது. டெலீட்டா ரிமூவ்ஸ் த ஐட்டம். இப்போது சப்போஸ் அந்த ஸ்டாக் வந்து எம்டி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா இது வந்து என்ன சொல்லணும்னா அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அண்டர் ஃப்ளோ கண்டிஷனுக்கு இது போயிடும். கம்மியாகிட்டே வந்துடும். ஒன்று நம்ம எடுக்க கம்மியாகிட்டே வந்துடும். நம்ம இருக்கும்போது அடுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். இது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட்டே இருந்தோம்னா இதுவும் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐட்டம் வந்து அங்கே வந்து நிற்கிது, நீங்கள் அதுக்கு முன்னாடி நிற்கிது, அதுக்கே இடம் இல்லை, நீங்கள் திருப்பி இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒன்று டெலீட் ஆகும் தவிர திருப்பி அதே ஸ்பேஸை போய் அதை அலோகேட் பண்ணிக்கிறோம். அதுதான் அண்டர் ஃப்ளோ. அடுத்து வந்து
ஃப்ரண்ட்டுன்றதுனா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எலமெண்ட்டாக இது என்ன கெட்ஸ் தி ஃப்ரண்ட் எலமெண்ட் ஆஃப் த கியூ. இப்போது அடுத்து ரியர்னால் லாஸ்ட் ஐட்டமாக இண்டிகேட் பண்ணுறது. இப்போது ஸ்டாக்கும் அண்ட் க்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்டாக் வந்து என்னென்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, க்யூ வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. இதில் எது லாஸ்ட்டாக வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்தாலும் அதே ஃபஸ்ட்டாக இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரதே ஃபஸ்ட்டே வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த என்க்யூவில் வந்து நம்ம வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதே சமயம் அது வந்து ஓவர்ஃப்ளோ ஃபுல்லாக இருந்துச்சு, அது ஓவர்ஃப்ளோன்ற மெசேஜை வந்து இண்டிகேட் பண்ணும். இதில் வந்து அதே முன்னாடி டெலீட் பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம் மாடலில் டெலீட் பண்ண, வேறு வேறு வேஸ் கிடையாது. சேம் மாடலில் டிக்யூ பண்ணும்போது இப்போ அது எம்டி ஆல்ரெடி நான் ஒன்று எம்டிஐ நான் வச்சுருக்கேன், அதுக்கு ஒன்று இண்டிகேட் பண்ணியிருக்கேன்னா திருப்பி நான் ஒன்று இது பண்ணேன்னா இதோட இதை போய் அந்த இது வந்து அதோட இடத்த போய் எடுத்துக்கும். அது ஒன்று எலிமினேட் ஆகி வந்தாலும் திருப்பி ஒன்று போய் எடுத்துக்கும். நம்ம திருப்பி நம்ம ஒன்று டெலீட் பண்ணாலும் அதிலே திருப்பி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கியூ அண்ட் ஸ்டாக்கு. இது வந்து மோஸ்ட்டு பாப்புலர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மோஸ்ட்டு பாப்புலர் லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, க்யூவு எல்லாம்.